வணக்க மக்களை, நான் விஜயதரன். இந்த வீடியோ எதுக்குன்னு சொன்னால், ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இது அமையும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கமெண்ட்ஸுக்கான பதிலாகவும் இது அமையும். முதலே சொல்லிடுறேன், இது முகநூலில் நான் பார்த்த ஒரு விழிப்புணர்வு பதிவுண்ட இதில் உங்களுக்காக பதிவிடுறேன். இதால் உனக்கு என்னடா நன்மைன்னு சொன்னால், எனக்கு எந்த நன்மையும் கிடையாது. ஒரு குடும்பமோ இல்லை தனிநபரோ ஒருத்தர் அதில் பயன்பெற்றால் அது எனக்கு சந்தோஷம். ஏற்கப்பட்ட வீடியோக்கள் பண்ணுறேன். இது மக்களுக்கு பயனுள்ள வீடியோவாக அமையும் என்று நான் நம்புகிறேன். என்னென்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வடக்கில் கடுமையாக மழை பெஞ்சு கொண்டிருக்கு 2 நாளாக. அதுக்கு முதலே பெய்த மழையில் ஏகப்பட்ட இளைகள்னு சொல்கிறது நாம் தவறு. எங்களுடைய உறவுகள் இப்போ குடிசை வீட்டில் இருப்பாங்க, இல்லை தகர கொட்டையில் இருப்பாங்க. அந்த ஏரியா சில நேரங்களில் பள்ளங்களாக இருக்கலாம். அந்த பள்ளங்கள் முழுக்க தண்ணி நிரம்பி வீடுகளுக்கு எல்லாம் தண்ணி போய் உறங்க முடியலை, வாழ்வாதாரத்தை கொண்டு போக முடியலை, மிக சிரமத்துக்குள்ளாக இருக்காங்க எங்களோட மக்கள். அது முதலே தெரியும். இந்த மழை 2 நாள் மழை, தொடர்ந்து மழை. அது மட்டும் இல்லாமல் இப்போ மழையோடு சேர்த்து புயலும் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது. என்னென்னு சொன்னால், மின்சார கம்பங்கள், மின்சாரம் தொடர்பான உபகரணங்கள் அறுந்து விழ வாய்ப்பு இருக்கு. அதன் அடிப்படையில் மின்சார சபை ஒரு என்ன சொல்கிறது, விழிப்புணர்வு வீடியோவாக ஒரு ஃபோன் நம்பர் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஃபோன் நம்பர் இதில் போடுறேன். இது பொதுவான மின்சார சபை நம்பர். இதுக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். படியாக பாருங்கள். இந்த நம்பர் பொதுவாக நீங்கள் மின்சார சபைக்கு எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் யாழ் மாவட்ட மக்கள் இந்த நம்பரை பாருங்கள். இந்த நம்பர் ஏரியா வாரி, அதாவது பிரதேச வாரியாக எந்தெந்த மின்சார சபைக்கு நீங்கள் எடுக்கணுமோ அந்த நம்பர் இதில் இருக்குது. உங்களுக்கு தெரியும், மழை காலங்களில் மின்சாரங்கள் அறுந்து விட வாய்ப்பு இருக்குது. மின்சார உபகரணங்கள் தண்ணியில் கிடந்தாலே அதன் ஊடாகவே உயிரிழப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. இதன் அடிப்படையில் மக்கள் மிக அவதானமாக இருக்கணும். அப்படி மின்சாரங்கள் எதுவும் சேதமடைஞ்சிருந்தால் உடனடியாக மின்சார சபைக்கு கோல் பண்ணி அறிவிச்சிருங்க. ஏன்னு சொன்னால் அதுக்கு பிறகுதான் உங்களோட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் அவங்க அந்த மின்சாரத்தை ஓஃப் பண்ணியோ இல்லை அது சம்மந்தமான உடனடியாக புனரமைப்பு செய்த பிற்பாடு தான் நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர வேண்டிய நிலை ஏற்படும். ஏன்னு சொன்னால் அதால் பொறுப்பு உணர்வு இல்லாமல் நம்ம செயற்பட்டோம்னு சொன்னால் இன்னொரு உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அந்த விடயங்களை தவிர்த்து கொள்ளுங்க. மற்றது கூடுதலாக இந்த மழை புயல் காலத்தில் வீட்டோட உறவுகளோடு எல்லாம் சேர்ந்து இருக்க முயற்சி செய்யுங்க. அதுதான் கட்டாயமான ஒன்று, உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லிக்கொள்கிறேன். இந்த வீடியோ இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. இந்த கமெண்ட்டை பாருங்கள். இவங்க இந்த கமெண்ட் போட்டிருக்காங்க. நேற்று ஒரு வீடியோ போட்டேன், சாவகச்சேரியில் கடும் மழைன்னு சொல்லி இவங்க போட்டிருந்தாங்க. இது சாவகச்சேரி மக்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட தண்டனைன்னு சொல்லி, உங்களோட கடவுள் அதுக்குன்னு அவர்கள்ட்ட முறையிடுங்கன்னு சொல்லி ஒரு துணியில் போட்டிருந்தாங்க. தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க, இது கடவுளால் கொடுக்கப்பட்ட தண்டனை இல்லை. அப்படி பார்த்தா கேரளாவில் இப்போ பாருங்கள், நிலச்சரிவில் ஏகப்பட்ட மக்கள் இறந்து போனாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் ஏகப்பட்ட நிலச்சரிவுகள், மலைகள், தண்ணி பார்க்க மாட்டீங்க, அப்படியே சுனாமி மாதிரி மலையிலேருந்தே தண்ணி சுனாமி மாதிரி கொண்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃப்ரான்ஸு, வெளிநாடுகள், இப்போ அமெரிக்கா எடுத்துக்கொண்டீங்கன்னா சூறாவளிகள் ஏகப்பட்டு நடந்து கொண்டிருக்கு. எல்லாத்தையும் நம்ம கடவுளில் போய் என்ன சொல்கிறது, இயற்கை அனர்த்தங்களை கடவுள் பழி வாங்கிட்டாருன்னு சொல்கிறது தவறான ஒரு விடயம். அது தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. நாங்கள் இயற்கையை நேசிக்காமல் விட்டுட்டு நாங்கள் இயற்கையை அழித்து எல்லாத்தாலையும் நாங்கள் இயற்கையை என்ன சொல்கிறது, இயற்கைக்கு என்ன பின்பற்றணுமோ அதெல்லாம் பின்பற்றாமல் இயற்கையை அழித்து போட்டு நம்ம இயற்கை அனர்த்தங்கள் வரும் பொழுது நம்ம கடவுள் தண்டிச்சிட்டாரு, கடவுள் தான் எங்களை அழிச்சிட்டாருன்னு சொல்கிறது முறை இல்லாத இருக்கும். இந்த வீடியோ பதிவு இந்த கமெண்ட்டுக்காக என்னத்துக்குன்னு சொன்னால், ஒரு ஏரியாவை சேர்ந்தவர், சரி சாவகச்சேரி மக்கள் ஒரு விரும்பின ஒருத்தரை தேர்வு செய்கிறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு. வைத்திய அதிகாரி அர்ஜுனன் அவர்களை தேர்வு செஞ்சிருந்தால் அது அவங்களுடைய மக்களுடைய சுதந்திரம். அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்க யாரை தீர்மானிக்கணும், யாரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும்ன்றது அது அவங்களுடைய சுதந்திரங்க. நம்ம ஒரு வைத்திய அதிகாரி அர்ஜுனன் அவர்களை சாவகச்சேரி மக்கள் பாராளுமன்றம் அனுப்பிட்டாங்கன்றதுக்காக கடவுள் தண்டிப்பாருன்னா என்ன புரியலை எனக்கு. என்ன மென்டாலிட்டியில் இருக்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல. ஒரு ஒட்டுமொத்த உங்களோட இனத்தை சேர்ந்த ஒரு மக்களில் நீங்கள் கடவுள் தண்டிச்சிட்டான்னு சொல்லும் பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும்? முதல் உங்களுடைய மனநிலையை ஒரு சுய பரிசோதனை செய்து பாருங்கள். சகோ, நீங்கள் எந்த நேரமும் ஏதோ ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான் நீங்கள் பண்ணி வாரீங்க. ஸோ எனக்கு என்ன பொறுத்த மட்டைக்கு நீங்கள் உங்களுடைய இதயத்தை ஒரு சுய பரிசோதனை செய்து பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தந்த ஏரியா மக்களில் அந்தந்த பிரதேச மக்கள் யாரை கொண்டு வரணும்ன்றது அவங்களோட பிரதேசத்தை சேர்ந்தவர்களுடைய உரிமை. நீங்கள் சாவகச்சேரி மக்களை தப்பாக சொல்கிறது நான் பர்சனலாக சொல்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய மக்களுடைய தீர்மானத்தை நாங்கள் தலையிட முடியுமா? இல்லையே.
என்ன எங்கட எல்லாருமே உலகம் முழுக்க சாவகச்சேரி தான் மெயின் பண்ணி பேசுறீங்கன்னா புரியல உனக்கு ஒன்று. வைத்திய அதிகாரியாக இருக்கணும், வைத்திய அதிகாரியாக இருக்கணும் தேர்வு செஞ்சோம், ஓகே. உங்களோட ஏரியாவில் நீங்கள் இன்னொரு ஆளை தேர்வு செஞ்சுருப்பீங்க, நாங்கள் வந்து விமர்சனம் வச்சோமா? இல்லையே, உங்க விருப்பம்ப்பா, அது உங்களோட சுதந்திரம். நீங்கள் வந்து இப்போ சாவகச்சேரி மக்களுக்கு கடவுள்கிட்ட தண்டனைன்றக்க தான் எனக்கு கோவம் வந்து. ஒரு வீடியோ பதிவு செஞ்சோம்னு சொன்னால் உண்மையாகவே நாகரிகமாக தான் வீடியோ பதிவு செய்ய. சில நேரங்களில் எனக்கு வீடியோ எடுக்க தெரியாமல் இருக்கலாம், பட் ஓகே. ஆனால் இவ்வாறான கமெண்ட்டுகளை தவிர்த்து கொள்ளுங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நீங்கள் எனக்கு என்ன கமெண்ட் பண்ணாலும், என்ன என் மீது உங்களுக்கு எவ்வளோ வன்மம் இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு பிரதேச மக்களை வந்து இழிவுபடுத்த முற்பட்டால் அதை நான் வன்மையாக கண்டிப்பேன். இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு வீடியோ மட்டும்தான், தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க மக்கள். மிக மிக அவதானம். இந்த வீடியோவால் ஒரு குடும்பமோ இல்லை ஒரு நபரோ பயன்பெற்றால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை பாய்.